Welcome to ABC Knowledge World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th Standard Maths Term 3 Unit 6 Information Processing உள்ள Exercise 6.1 அதில் third sum Use instructions to draw flow chart அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன சொல்லிக்காங்கன்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு flow chart கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். Using given step-by-step process to recharge mobile phone, draw a sequence flowchart அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 steps கொடுத்துருக்காங்க. First step, login the mobile recharge web browser. Select prepaid or postpaid. Enter mobile number. Select operator and browse plans to choose your recharge plan. Enter amount to recharge. Proceed to recharge. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கார்டு வந்து வோடாஃபோன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வோடாஃபோன் ப்ரௌசருக்குள்ளே போவீங்க. போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ப்ரீபெய்டாக இல்லை போஸ்ட்பெய்டாக செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை அங்கே டைப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரீசார்ஜ் பிளானை ப்ரௌஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் போடுவீங்க. அப்புறமாட்டி ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இதான் அந்த 6 ஸ்டெப்ஸு. இதை வச்சு உங்களை வந்து ஒரு சீக்வன்ஸ் ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் ஃப்ளோ சார்ட்னாலும் அதே ஃப்ளோ சார்ட் தான், அதை உங்களை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் எண்டுக்கு ஒன்று வரைவோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று வரைஞ்சிடலாம், அதுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட் கொடுப்போம், அதுக்கு அதே மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, செகண்ட் ஸ்டெப்பை லாகின் யோர் வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதை அப்படியே எழுதிடலாம், லாகின் யோர் வெப் ப்ரௌசர் இதை எழுதிடலாம். அடுத்தவங்க என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரீபெய்டாக போஸ்ட்பெய்டான்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும், செலக்ட் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட்பெய்டு. செலக்ட் prepaid or postpaid. ப்ரீபெய்ட்னா ப்ரீபெய்டை சூஸ் பண்ணணும், போஸ்ட்பெய்ட்னா என்ன பண்ணணும், போஸ்ட்பெய்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிடுவோமா. அடுத்து என்ன பண்ணுவோம், உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு எழுதிடலாம். என்டர் மொபைல் நம்பர். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்மளோட பிளானை செலக்ட் பண்ணணுமா. இப்போ அடுத்து செலக்ட் யோர் பிளான். செலக்ட் யோர் பிளான் அதை எழுதிடலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்களோ அதை எழுதுங்க. என்டர் தி அமௌண்ட் அப்படின்னு எழுதிடலாம். என்டர் தி அமௌண்ட். அடுத்து என்ன பண்ணுவோம், நீங்கள் ரீசார்ஜ்க்கு ப்ரொசீட் பண்ணுவீங்க. ப்ரொசீட் டு ரீசார்ஜ். ப்ரொசீட் டு ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நான் எண்ட் கொடுப்பீங்க. இப்போது அதுக்கும் அதே மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு எண்டுன்னு கொடுத்துருவோம். ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு, அப்புறம் லாகின் பண்ணுவீங்க உங்கள் வெப் ப்ரௌசராக, அப்புறம் செலக்ட் ப்ரீபெய்டாக போஸ்ட்பெய்டாக பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் பிளானை செலக்ட் பண்ணுவீங்க, உங்களோட அமௌண்ட் என்டர் பண்ணுவீங்க, என்ன ப்ரொசீட் ரீசார்ஜ் பண்ணிடலாமான்னு கொடுப்பீங்க, அப்புறம் எண்டு கொடுப்பீங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.